ஹாய் யூஎஸ், வெல்கம் டு சயின்ஸ் சிகேஎன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஐதரசன் வாயுவின் உற்பத்தியும் ஐதரசன் வாயுவை இனங்காணும் முறையும். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கூம்பு குடுவை, முள்ளிப்புணல், போக்கு குழாய், தக்கை, தேன்கூட்டு மேடை, வாயுச்சாடி, ஒரு நீர்த்தாடி, ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம், மெக்னீசியம் துண்டுகள். இந்த பொருட்களை பயன்படுத்தி ஐதரசன் வாயு உற்பத்தி செய்து இனங்காண போறோம். முதல்ல 2 துளைகள் இடப்பட்ட தக்கையில ஒரு துளையில முள்ளிப்புணல் இணைக்கணும். மத்திய துளையில போக்கு குழாய் இணைக்கணும். கூம்பு குடுவைக்குள்ள மெக்னீசியம் துண்டுகள் இட வேணும். தக்கையோட சேர்த்து முள்ளிப்புணலையும் போக்கு குழாயையும் கூம்பு குடுவையில இணைக்கிறேன். தேன்கூட்டு மேடைய நீர்த்தாடிக்குள்ள வைக்கிறேன். வாயுச்சாடிக்குள்ள முழுமையா நீரை நிரப்பி தேன்கூட்டு மேடைக்கு மேல வைக்க வேணும். இந்த போக்கு குழாயினுடைய மரமுனைய தேன்கூட்டு மேடையினுடைய துளையினூடாக உட்செலுத்த வேணும். இதுதான் ஐதரசன் வாயுவை உற்பத்தி செய்வதற்கான உபகரண ஒழுங்கமைப்பு. இந்த முள்ளிப்புணலுக்குள்ள ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சிறிது சிறிதாக இட்டு உற்பத்தியாகக்கூடிய ஐதரசன் வாயுவை இந்த வாயுச்சாடிக்குள்ள சேகரிக்க போறோம். முள்ளிப்புணலினூடாக ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சிறிது சிறிதாக இடப்படுகின்றது. கூம்பு குடுவைக்குள்ள இடப்பட்ட மெக்னீசியம் துண்டுகளோட முள்ளிப்புணலினூடாக இடப்பட்ட ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தாக்கமடைந்து மெக்னீசியம் குளோரைட் கரைசலும் ஐதரசன் வாயுவும் வெளிவிடப்படும். அந்த ஐதரசன் வாயு போக்கு குழாயினூடாக தேன்கூட்டு மேடை அடைந்து தேன்கூட்டு மேடையினூடாக மேல் நோக்கி அசைய வாயுச்சாடியில் நிரம்பி இருக்கக்கூடிய நீர் படிப்படியாக கீழிறங்கும். இந்த வாயு சேகரிக்கப்படும் முறையை சொல்லுவோம். நீர் படிப்படியா கீழிறங்குறபடியால நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சி முறைன்னு சொல்லுவோம். இப்ப இந்த சேகரிக்கப்பட்ட ஐதரசன் வாயுவை இனங்காண போறோம். எரியும் தனக்குச்சிய வாயுச்சாடியின் வாயருகே கொண்டு சென்று அவதானம் மேற்கொள்ள போறோம். பொப்பென்ற சத்தத்தோட எரிந்து அணையும். இன்னொரு பரிசோதனையுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் CK நிரோய்.